ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா ஸ்கெச்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி ட்ராயிங் பண்ண போகிற ஸ்கெட்சிங் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் ஸ்கெட்சிங் தாங்க. அது என்ன போர்ட்ரைட்டுன்னு நீங்கள் அவுட்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வெனஸ்டே ஆடம்ஸ் தான் நான் இன்றைக்கி ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். என்னென்ன ப்ராசஸ், இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன நான் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு நம்ம ஹேர்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதேமாரி தான் இந்த போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்கும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணுறது டார்க் ஷேட் டு லைட் ஷேட். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஸ்கெட்சை எப்படி நான் பண்ணுறேன்றதை வாட்ச் பண்ணி ஃபுல்லாகவே பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டே ஆடம் எப்படி உருவானுச்சு அதோட ஸ்டோரியை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெனஸ்டே ஆடம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் கேரக்டர்னே சொல்லலாம். ஆடம் ஃபேமிலியை பற்றின கதை தான் இந்த வெனஸ்டே ஆடம். இது கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் சார்லஸ் ஆடம் 1944 கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது கார்ட்டூனாகவும் காமிக் புக்காகவுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசண்டாக இப்போ வெப் சீரீஸாக நமக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெனஸ்டேன்ற கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் வியர்டாகவும் சஸ்பென்ஸாகவுமே இருக்குங்க. இந்த புக்காகவும் சரி நம்ம சீரீஸாகவும் பார்க்குறப்ப அவ்வளோ இந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பொண்ணாக இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு இதெல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பொண்ணாக காட்டுவாங்க. தென் ரொம்ப லோன்லியாகவும் பார்க்குறதுக்கு எப்பொழுதுமே சஸ்பென்ஸ் நிறைஞ்ச பொண்ணாகவுமே ரொம்ப வியர்டாகவுமே இருப்பாங்க இந்த பொண்ணு. இவ பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஸ்பைடர்ஸு ஸ்கார்பியோ இதெல்லாம் வச்சு தான் அவள் தனியாகவே விளையாடிட்டு இருப்பாள். அவங்கள தான் இவள் ஃப்ரெண்டாகவுமே நினைப்பாள். அவள் எப்பொழுதுமே ரொம்ப தனிமையவே விரும்புவாங்க. தென் இந்த ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். எப்பொழுதுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தாங்க வெனஸ்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெனஸ்டேயோட ஸ்கின் டோன் பார்க்குறதுக்கும் அப்பீரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேல் பிங்க்கில் காட்டியிருப்பாங்க. அது மூவிஸ்லேயும் சரி கார்ட்டூன்லேயும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவுமே தான் அவளை எப்பொழுதுமே யூனிக்காக தெரியணுன்ற மாரியே இந்த கேரக்டரைசேஷனை உருவாக்கியிருப்பாங்க. ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடு லாங்காக பின்னல் போட்ட மாதிரி அதையும் யூனிக்காகவே ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க ஹோல் வெப் சீரீஸ்லையுமே. நெக்ஸ்ட்டு இந்த வெனஸ்டே கேரக்டர் எப்பொழுதுமே எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் எந்த ஒரு எமோஷ்னல்லையும் எதுலேயுமே அட்டாச் ஆகாமல் ரொம்பவே ஒரு லோன்லியான ஒரு பொண்ணாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்கும் இந்த கேரக்டர். அவளுக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறதும் புக்கு ரீட் பண்ணுறதும் தனியாக புக்கு எழுதுறதுலேயும் தான் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஹாலோவன் எஃபெக்ட்ஸ்ன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவளுக்கு ஒரு விஷன் பவர் முன்னாடியே தெரியுங்க. நெகட்டிவாக நடக்க போகிற எல்லா விஷயமுமே இந்த வெனஸ்டேன்ற கேரக்டருக்கு பிஃபோராகவே தெரியும். ஸோ இந்த வெப்சீரிஸ் பார்க்குறப்ப ரொம்பவே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவுமே கொண்டு போயிருப்பாங்க ஒவ்வொரு எபிசோட்ஸுமே. நீங்களும் ரொம்பவே இந்த வெனஸ்டே பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் காமிக் புக்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ரீட் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் எந்த கேரக்டரை பற்றி உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம எப்படி இதோட க்ளோஸ் வியூவில் ஷேடிங் ப்ராசஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்களும் வெனஸ்டேவை ட்ராயிங்கோ காமிக் எஃபெக்ட்லேயும் போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்லேயும் வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட அவுட்லைனும் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் இல்லை லிங்காகவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.